ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிசானா கிச்சனில் நான்வெஜ் டேஸ்ட்டில் சோயா சங்ஸ் வச்சு கீமா பிரியாணி செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு கப்பு சோயா சங்ஸை நல்லா கழுவிட்டு சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போது இதை நல்லா புழிஞ்சிக்கிட்டு தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி சாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. அது காஞ்சதும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அது கூட 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ அது கூட நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூனு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. தக்காளி மசிஞ்சதும் அது கூட கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்து விட்டு இப்போது அந்த சோயா சங்ஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இப்போ இது கூட 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் அரிசியை சேர்த்துட்டு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துருங்க. சூப்பரான நான்வெஜ் டேஸ்ட்டில் சோயா சங்ஸ் கீமா பிரியாணி ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.